என்னடி இது? இப்படி கொடுங்க, போன் பண்ணி பாப்போம். ஸ்பீக்கர்ல இருங்க, போடு. இருங்க. எடுத்துட்டாங்க, எடுத்துட்டாங்க. ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ 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 ஹலோ. அட இரு. ஹலோ ஹலோ நீங்க இருங்க. ஹலோ 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 ஹலோ. ஏய், உன் வாயில என்ன கொழுக்கிட்டு இருக்கா? நான் பேசுறது கேக்கல? பேசு. மாமா, போன் கட் ஆயிடுச்சு மாமா. இருக்கிறது 60 பைசா தானே, இவ்வளவுதான் பேச முடியும். பின்ன 60 மணி நேரமா பேச முடியும்? என்ன மாமா, சரியான ஓட்ட போனு. எல்லாரும் இப்ப என்ன பேசிட்டு இருந்தீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஆமா, உனக்கு தேவையில்லாத விஷயம் தான். உன்னை வெளியில போக சொன்னாங்க அம்மா. அப்புறம் அங்க போய் நின்னு ஒட்டுக்கிட்டு இருந்தியா? ஒட்டும் கேக்கல, ஓரமாவும் நிக்கல. ஆனா நீங்க என்ன பேசுனீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அண்ணாச்சி வீட்டு கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு தானே திட்டம் போட்டுட்டு இருந்தீங்க. என்ன எல்லாரும் இப்படி முழிக்கிறீங்க? நீங்க அந்த சதி வேலையை தானே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆமாண்டி, நாங்க அண்ணாச்சி வீட்டு கல்யாணத்தை நிறுத்துறத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நிறுத்தவும் போறோம். உன்னால என்ன பண்ண முடியும்? வேணாங்க, அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. பாவங்க, 2 சின்னஞ்சிறுசுங்க வாழ்க்கையில மண் அள்ளி போடாதீங்க. ஏய், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ வாயை மூடிட்டு சும்மா போ. அண்ணா, என்னண்ணே இவளை எல்லாம் பேச விட்டு வேடிக்கை பாக்குற? இங்க பாருண்ணே, இவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இவளை வெளியில விட்டா விஷயம் விவகாரமா போய் அம்மா கிட்ட அடிதான் வாங்கணும். அவளை முதல்ல உள்ள கூட்டிட்டு போய் புத்திமதி சொல்லு. ஏண்டி சின்ன பொண்ணு, நேத்து வரைக்கும் எதுவுமே பேசாத வாயிலா பூச்சியா இருந்த, இன்னைக்கு எங்கேன்னு உனக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு? தபார், அந்த கல்யாணம் நிக்கணுங்கிறது எங்க அம்மாவோட லட்சியம். அது எங்க அம்மா எடுத்த முடிவு. அதையே தப்புன்னு சொல்றியா? உனக்கு அவ்வளவு துணிச்சலாடி? ஏங்க, யாரு முடிவு பண்ணிருந்தாலும் சரி, தப்பு தப்பு தாங்க. இப்ப அந்த கல்யாணத்தை நிறுத்தி அவங்கள நோக்கடிச்சு நாம இப்ப சந்தோஷமா இருந்துடலாங்க. ஆனா அவங்க வயித்தறிச்சு நம்மள சும்மா விடாது. ஏங்க, அது நம்மள மட்டும் இல்லங்க, நம்ம குழந்தையும் பாதிக்குங்க. அத்தை கிட்ட சொல்லி அவங்களை எப்படியாவது மாறிட சொல்லுங்க. நீங்களும் திருந்துங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. ஏய் சின்ன பொண்ணு, என்ன நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன், நிறுத்துவேன்னு பார்த்தா ஓயாம பேசிக்கிட்டே இருக்க. நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்றதே ஜெயவேலு என் பொண்ணு அருக்காணி கழுத்துல தாலி கட்டுவாங்கிறதுக்காகத்தான். ஜெயவேலுக்கும் அனிதாவுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா என் பொண்ணு என்ன பண்றது? பாழங்கணத்துல புடிச்சு தள்ளுறதா? என்னப்பா நீ பாத்துக்கிட்டே இருக்கிற? உன் பொண்டாட்டி பேசுறத போ, அவளை கூட்டிட்டு போய் புரியுற மாதிரி எடுத்து சொல்லு. போடி, போடின்னு சொல்றல, பேசாம போ. அவன் நாய் விரட்டுற மாதிரி விரட்டினா கூட அவ கேட்க மாட்டேங்கிறாள். வர வர அவளுக்கு வாய் கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு மாமா. நீ வாயை முடிச்சு கொஞ்சம் கம்முனு. சத்தம் போடாதீங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இங்க பாருங்க, அண்ணாச்சிக்கும் சின்னதுரைக்கும் சண்டை முத்தி போய் சின்னதுரை அனிதாவை கூட்டிட்டு போறா. நாராயணி நமோஸ்துதே. இந்த உங்க மாப்பிள்ளை திருமாங்கலை எடுத்து பொண்ணு கழுத்துல கட்டுங்க. கெட்டி மேல கெட்டி மேல கெட்டி மேல. நிறுத்துங்க. அனிதா, அவனை கல்யாணம் பண்ணிக்காத. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் தூக்கில தொங்கிடுவேன். உனக்கு அப்பா வேணுமா அவன் வேணுமா? அந்த மாப்பிள்ளை உனக்கு வேணாம், வந்துருமா? வான்னு சொல்றேன்ல. அனிதா, நம்ம அண்ணாச்சி என் பொண்ணை கெஞ்சி கூட்டிட்டு போய் மணவரையில உட்கார வைக்க போறாரு. அதோ அதோ ஜெயவேலு என் மக அருக்காணி கழுத்துல தாலி கட்ட போறா. இல்ல 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 தாலி கட்ட போறாரே.
மாப்ள என்ன பாக்குறீங்க? என் மக கழுத்துல தாலி கட்டுங்க. இந்த கல்யாணம் நடக்கலன்னா உங்க அப்பாவுக்கு தான் அவமானம். இந்த அவமானத்தினால உங்க அப்பா அம்மா ஏதாவது செஞ்சுக்கணுமா? தாலி கட்டுங்க மாப்ள. சர்வமங்கள மாங்கல்யே நல்லா இருங்க, நல்லா இருங்க. கெட்டி மேளம், கெட்டி மேளம். நல்லா இருங்க, நல்லா இருங்க. தேனு, நீ எதுக்கு சமைக்கிற? அது இல்லத்த. என்ன இல்லத்த நொல்லத்தன்னுகிட்டு? ஏய், வயத்துல புள்ளைய வச்சுக்கிட்டு அடுப்படியில வேலை செய்யாதேன்னு எத்தனை தடவை சொல்றது? ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிப்போச்சுன்னா ஐயோன்னா வருமா இல்ல அப்பான்னா வருமா? குழந்தை நல்லபடியா பிறக்கிற வரைக்கும் அம்மாடி நான் சொல்றத கேட்டு கொஞ்சம் பத்திரமா நடந்துக்க தேனு. ஆமா, சக்தி எங்க போனா? அத்தை இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு கோவிலுக்கு போயிருக்கா. என்னடி இது? வர வர அவளுக்கு பக்தி ரொம்ப முத்தி போய்கிட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் கோயிலு கோயிலுன்னு போய்கிட்டு இருக்கா. எல்லாம் காரணமா தான் அத்தை. அன்னைக்கு நானும் சக்தியும் கோயிலுக்கு போனப்ப அந்த நாகவல்லி எங்க கிட்ட வந்து இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எங்க கிட்ட சவால் விட்டால. அதுல பயந்து போன சக்தி அனிதாவோட அப்பாவை நேர்ல பார்த்து பேசி இங்க கூட்டிட்டு வந்தால. ஆமா, சக்தியோட பயம் அனிதா அப்பா உறுதி கொடுத்த பின்னாடியும் அவளை விட்டு போகல. ஜெயவேல் அனிதா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அவ போகாத கோயில் இல்ல, வேண்டாத சாமியும் இல்ல. அம்மா தங்கம்மா, தங்கம் யார்? இத வந்துட்டேன். தேனு, இத கொஞ்சம் கிளறிட்டு இறக்கி வச்சிரு. சரி அத்தை, நான் பாத்துக்கிறேன் அத்தை, நான் பாத்துக்கிறேன். வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தங்கம். பொறவுக்காரங்கன்றா பேரு. நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும்னு அவ்வளவு தூரம் நான் சொல்லிட்டு வந்தேன். ஆனா நீங்க நிச்சயத்துக்கு வரவே இல்ல. உட்காருங்க. உன் மகன் ஜெயவேலுக்கு எங்க அக்கா மக வளர்மதிய கல்யாணம் பண்ணிக்க சொல்லலான்னு இருந்தேன். ஆனா நீங்க பையன் படிக்கிறான்னு சொல்லிக்கிட்டே இருந்துட்டு இப்ப திடுதிப்புன்னு கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டீங்க. கடைசியில நாங்க ஜெயவேலுக்காக காத்திருந்ததுதான் மிச்சம். ஜெயவேலு டாக்டருக்கு படிக்கிறான். இப்ப அவனுக்கு பாத்துருக்கிற பொண்ணும் டாக்டருக்கு தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. அவன் ஆசைப்பட்டபடியே பொண்ணு அமைஞ்சிருச்சு. அதனாலதான் உடனே கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை. சரி, யார் யாருக்கு எங்க அமையணும்னு இருக்கு அங்கதானக்கா அமையும். வாமா சுகந்தி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. குழந்தைங்கள எங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா? ஏன் அவங்க ஸ்கூலுக்கு போலன்னா நீங்க பாத்துக்குவீங்களா? சுகந்தி, நீ போய் 2 டம்ளர் காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. ஏன் சக்தி இல்ல? ஏய், கோயிலுக்கு போயிருக்காடி, நீ போ. ஓடி. தங்கம், கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? கடவுள் புண்ணியத்துல நல்லா போய்கிட்டு இருக்கு. வெளியே நானே செஞ்சு தொலைக்கணுமா? தங்கம், என்னது அது? காப்பி போடுறதுல போனா உள்ள என்ன பாத்திரம் உருட்டுற சத்தம் கேக்குது? பாத்திரம் கை தவறி விழுந்துருச்சு போல இருக்கு. சரி, அத விடுக்கா. பொண்ணுக்கு அவங்க வீட்ல எவ்வளவு நகை போட போறாங்க? அது அது என் புருஷன் வரதட்சணையே வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஓ, அப்படியாக்கா? சரி சரி. இந்த அத்தை இருக்காங்களே, நம்மள வேலை வாங்கலன்னா தூக்கமே வராது அவங்களுக்கு. எல்லா வேலையும் என் தலைமையிலேயே தூக்கி போடுவாங்க. வரவங்க போறவங்களுக்கு நான் தான் காஃபி போட்டு கொடுக்கணுமா? ஏன் அவங்க போட்டாலாம் என்ன? ஐயோ, எல்லா வேலையும் நானே செஞ்சு ஓஞ்சு போறேன். இனிமே உனக்கு என்ன கவலை? 1க்கு 2 உதவிக்கு 3ன்னு 3 மருமக வந்துட்டாங்க. உன்னை ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாங்க. உனக்கு கையமுக்கு ஒருத்தி, காலமுக்கு ஒருத்தின்னு ராஜோபச்சாரம் பண்ணுவாங்க. நீ மகாராணி மாதிரி உட்கார்ந்துருக்கலாம். இந்த காஃபி பொடி எங்க வச்சிருக்கா? ஐயோ, இந்த சக்தி அப்படியே சமையல் கட்டியே தலைக்கீழ மாத்தி வச்சிருக்கா. காஃபி தூள் எங்க இருக்கு? சக்கரை எங்க இருக்கு? ஐயோ, இங்க வச்சிருக்காளா? இதான். கொஞ்சம் காஃபி போட்டுட்டு வாடினா அதுக்கு இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. நாம மாமியார் கிட்ட பட்ட கஷ்டத்தை இவளுங்க படக்கூடாதேன்னு கொஞ்சம் லூசா விட்டா அவ்வளவுதான். இவளுங்க தலை மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு குதிரை ஓட்டுறாங்க. இந்த காலத்து பொண்ணுங்களை பாம்புன்னு அடிக்கவும் முடியாது, கயிறுன்னு தாண்டவும் முடியாது. ஆமா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன செய்யறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம ஆயிச்சே முடிஞ்சு. ஆமாங்க, கரெக்ட் தான். இருந்தாலும் உன் மருமகளுக்கு நீ ரொம்ப இடம் கொடுக்காத, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. என்ன? சரி, நாங்க கிளம்புறோம். ஐயோ, இருங்க, காப்பி. இல்ல பரவாயில்லக்கா, இன்னொரு நாளைக்கு குடிச்சுக்கிறோம்.
வரேன் தங்கம். வரேங்க்கா. ஜாலியா அந்த சக்தி கோயிலுக்கு போவல, நம்ம வர விருந்தாளிகளுக்கு எல்லாம் காஃபி போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? இந்த அத்தையும் மாமாவும் அந்த சக்திய தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே கொண்டாடுறாங்க. அவள பொண்ணுன்னு சொன்னாலும் சொன்னாங்க, அவ ஆடுற ஆட்டம் தாங்க முடியல. அவதான் அப்படின்னா இந்த தேன்மொழி அக்கா என்னமோ ஊர் உலகத்துல யாருமே புள்ளத்தாச்சி ஆகாத மாதிரியும், இவங்கதான் அதிசயமா புள்ளத்தாச்சி ஆன மாதிரியும் அவங்கள அப்படியே தாங்குன்னு தாங்குறாங்க. அவங்க என்னமோ அப்படியே ரெட்ட குழந்தை பெத்து கொடுத்துற மாதிரி, இல்லனா குந்தி தேவி மாதிரி அப்படியே கர்ண பிரபுவ பெத்து கொடுத்துற மாதிரி எல்லாருக்கும் நினைப்பு. அத்தை, காஃபி பொடிய சக்தி எங்க வச்சுட்டாளா? நான் தேடிட்டு இருந்ததுல டைம் ஆயிடுச்சு. அதான் அத்தை. நீ போட்ட போடல வந்தவங்க துண்ட காணோம் துணிய காணோம்னு ஓடி போயிட்டாங்க. போனவங்க சும்மா போகலடி. உன் மருமகளுக்கு நீ இவ்வளவு இடம் கொடுக்க கூடாதுன்னு என் மூஞ்சில காரி துப்பிட்டு போனாங்க. அப்படி என்ன நீங்க எனக்கு இடம் கொடுத்துட்டீங்க? எல்லா இடமும் அந்த தேன்மொழி அக்காவுக்கு தானே கொடுக்குறீங்க. அவங்க என்னமோ புதுசா புள்ளத்தாச்சி ஆன மாதிரி அவங்கள வந்து நீங்க அப்படியே தாங்குன்னு தாங்குறீங்க. அவங்கள நீங்க தாங்கல அவங்க வயித்துல இருக்கிற குழந்தை அப்படியே கீழே வடிக்கி விழுந்துரும் போல இருக்கு. ஐயோ, அவங்க தான் அப்படின்னா இந்த சக்தி அவ என்ன இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரியா நடந்துக்கிறா? இந்த வீட்டு ஓனர் மாதிரி அப்படியே பந்தா காட்டிக்கிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கா. பத்தாததுக்கு மூணாவது என்ன மருமக வேற, இதுல அவ டாக்டர் வேற. அப்படியே நீங்க அவளுக்கு கோயில் கட்டி கும்பிட மாட்டீங்க. ஆக மொத்தத்துல நீங்க திட்டு ஓய போறதே கிடையாது. நான் வாங்கி கட்டிக்கிட்டு தான் ஆகணும். இங்க பாருங்க, உங்களுக்கு காஃபி வேணும்னா இங்க இருக்கு. நீங்க குடிச்சாலும் குடிங்க, இல்லன்னா வர்ற விருந்தாளிங்களுக்கு கொடுத்தாலும் கொடுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இவளுக்கு என்ன பிரச்சனை? மூணாவது மருமக வர்றது பிரச்சனையா, இல்ல அவ டாக்டருக்கு படிக்கிறது பிரச்சனையா? என்கிட்ட ஏதோ பேசணும்னு சக்தி அக்கா சொன்னதால தான் நான் இன்னைக்கு கோவிலுக்கே வந்தேன். இல்லைன்னா நான் இங்க வந்தே இருக்க மாட்டேன். நான் எதுக்கு வரணும்? உனக்கு தான் என்ன பிடிக்காது. என்ன அப்படி பாக்குற? எனக்கு எல்லாரையும் போல பொய் சொல்ல தெரியாது. நான் உண்மையை தான் சொல்லுவேன். இப்போவும் நான் அதை தான் பண்ண போறேன். உனக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். நீ ஏன் என்னை பத்தி கவலைப்படல? அப்புறம் நான் ஏன் கவலைப்படணும்? எல்லாரும் சொல்றாங்க கோடான கோடி மக்களை நீ தான் காப்பாத்துறியா. ஆனா உன் கண்ணுக்கு நான் தெரியலையே. அப்படின்னு யார் சொன்னா? என்னதான் பிரச்சனை வந்தாலும் சுவாமி இப்படி நிந்திக்கலாமோ? நான் சாமி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க ஆசாமி, நீங்க ஏன் குறுக்க வரீங்க? உங்க தட்டுல தட்சணை போட என்கிட்ட 10 பைசா கிடையாது. போங்க அந்த பக்கம். நான் காசு எதிர்பார்த்து வரலமா, உன் கண்ணீரை பார்த்து தான் வந்தேன். என் கண்ணீர் அந்த கடவுளே கண்டுக்கல. இதுல நீங்க கரிசனைப்பட்டு என்ன ஆக போகுது? நான் சாமி கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். என்ன கொஞ்சம் நீங்க தனியா விடுங்க. தாராளமா பேசுமா, ஆனா உன் கோவம் தணிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ கோவிலை விட்டே போகணும். புரியுறதோ? கோயிலை விட்டு என் உடம்பு முதல்ல போகுமா, என் உசுறு முதல்ல போகுமான்னு எனக்கே தெரியாது. இன்னமா என்னென்னமோ சொல்ற? ஐயோ, நான் ஒண்ணுமே சொல்ல. நீங்க போங்க முதல்ல இங்க இருந்து. சக்தி அக்கா வரதுக்குள்ள நான் கொஞ்ச நேரம் சாமி கிட்ட பேசணும். நீங்க போங்க. என்ன நிம்மதியாவே விட மாட்டீங்களா? சரிம்மா, நான் இனிமேல் குறுக்க வர மாட்டேன். இப்ப புரியுதா நான் சொன்னது எதுவுமே பொய் இல்லைன்னு? ஒரு 5 நிமிஷம் எனக்கு நேரம் ஒதுக்க உனக்கு மனசு இல்லையா? உனக்கு என் மேல இறக்கமே இல்ல. நான் கேட்டது எதுவுமே நீ நிறைவேற்றி வைக்க மாட்ற. இதையாச்சும் நிறைவேத்து. எங்க அம்மா போற ஆட்டத்தை பார்த்தா அந்த கல்யாணம் நடக்காதுன்னு எனக்கு பயமா இருக்கு. இப்ப சக்தி அக்கா வந்ததும் நான் எல்லாத்தையும் சொல்லதான் போறேன். எங்க அம்மாவையும் நாகவல்லி அம்மாவும் மீறி மாமா கல்யாணத்தை நல்லபடியா நடத்த முடியுமா முடியாதான்னு சக்தி அக்கா கிட்ட கேட்கதான் போறேன். அவங்களால முடியலன்னா அப்புறம் நான் தான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். கடவுளே, கடைசியா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். எங்க ஜெயவேல் மாமாக்கும் அனிதாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். இது நான் கண்ணால பார்க்கணும். எப்படியாச்சும் நிறைவேற்று கடவுளே, எப்படியாச்சும் நிறைவேற்று கடவுளே, எப்படியாச்சும் நிறைவேற்று கடவுளே. என்னடா முத்துவேலு,
ஏதோ யோசனைல இருக்கிற, உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, மனசு சரியில்லைண்ணே. என்னடா என்னாச்சு? அன்னைக்கு உத்தரா கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த பணத்தை அப்பா நமக்கு ஆளுக்கு 10 லட்சம் 10 லட்சம்னு பிரிச்சு கொடுத்தப்போ அத வாங்கியிருக்க கூடாதோன்னு தோணுதுண்ணே. ஏன்டா ஏன் அப்படி சொல்ற? அண்ணா, அப்பா கொடுத்த பணத்தை கார்மெண்ட் பிசினஸ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாங்கிற நல்ல எண்ணத்தோட தான் நான் வாங்கினேன். ஆனா ஆனா சுகந்தி அப்பவே அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு போய் எனக்கு நகை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நகைகளை வாங்கிட்டானே. என்னடா சொல்ற? சுகந்தி நகை வாங்கிட்டாளா? ஆமாண்ணே. அண்ணே, இப்போ அப்பா ஜெய்வேல் கல்யாணத்துக்கு பணம் வேணும்னு கேட்கும்போது என்கிட்ட பணம் இல்லாம போயிடுச்சுன்னு. சரி, சுகந்தி வாங்கின நகையை பேங்க்ல அடமானம் வச்சு பணம் வாங்கி கொடுக்கலான்னு அவகிட்ட நகையை கேட்டா சுகந்தி நகையை கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. டேய், உன் பொண்டாட்டி நகை தராளோ இல்லையோ, ஆனா உன் பணத்தெல்லாம் நகைகளாம் மாத்தி வச்சிருக்கா. ஆனா என் நிலைமை தாண்டா ரொம்ப மோசமா இருக்கு. என்னண்ணா, என்னாச்சு? நீயாவது அப்பா கிட்ட பணத்தை கொடுப்பேன்னு பார்த்தா நீ இப்படி சொல்ற? என்ன ஆச்சுண்ணா? பணத்தை என்ன பண்ண? அதான்டா, கொடுத்த மொத்த பணத்தையும் வான்கோழி பிசினஸ்ல போட்டிருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியல. போட்ட பணம் போட்டபடியே இருக்கே தவிர வருமானம் சொல்லி 10 ரூபாய் கூட அதுல இருந்து வரலடா. இப்ப அப்பா என்னடானா ஜெய்வேலு கல்யாணத்துக்கு பணம் கேட்கறாரு. சரி, வான்கோழி பிசினஸ் அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணி கொஞ்சம் பணத்தை ஏற்பாடு பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த எம்டி யாருன்னே தெரியலடா. இது வரைக்கும் அவன் கண்ணிலே தென்படலடா. என்னென்ன சொல்ற? உன் விஷயம் என்னை விட ரொம்ப விவகாரமா இருக்கு. இப்படியா ஏமாந்து போவ? எம்டி யாருன்னே தெரியாமல இப்படி பணத்தை கொண்டு போய் போடுவ? அதுவும் கொஞ்சமா நெஞ்சமான 10 லட்சம் ரூபாய். இல்லடா முத்து, பணம் எங்கும் போகல, திரும்ப வந்துடும். அதுவும் நல்ல லாபத்தோட. எப்படின்னா? கருப்பு இருக்கான்ல, அதான் நம்ம பண்ணையில வேலை செஞ்ச கருப்பு சாமி. ஆமா, அவன் அந்த கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். எப்படியும் நம்ம பணம் திரும்பி வந்துடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குடா. என்ன, ஜெய்வேலு கல்யாணத்துக்கு அப்பா பணம் கேட்டப்போ என்னால உதவி பண்ண முடியலன்னு நினைக்கும் போது தான் மனசு கொஞ்சம் வருத்தமா இருக்குடா. அண்ணா, வருத்தப்படாதண்ணா. ஏன்பா, என்னப்பா அண்ணனும் தம்பியும் அப்படி என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல அத்தை. தம்பி கல்யாணத்தை இன்னும் தடபுடலா எப்படி நடத்தலான்னு பேசிட்டு இருந்திருப்பாங்க. என்னங்க, நான் சொல்றது சரிதானே தம்பி? ஜெயவேலு கல்யாண மாப்பிள்ளையா மண்டபத்துக்கு போகும்போது யானை மேல உட்கார வச்சு ஊர்வலமா கூட்டிட்டு போனா கௌரவமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்களா என்ன நினைக்கிறீங்க? மாமா, சூப்பர் மாமா. உங்களால மட்டும்தான் மாமா இப்படி எல்லாம் யோசிக்க முடியும். நீங்க சொன்ன மாதிரியே ஜெயவேல யானை மேல உட்கார வச்சு ஊர்வலமா மண்டபத்துக்கு கூட்டிட்டு போலாம் மாமா. நீ சொல்றம்மா. ஆனா கூட பிறந்தவங்க 2 பேரும் எதுவுமே சொல்லாம வாய மூடிட்டு மும்முட்டு இருக்கானுங்க. ஏன்பா, உங்க 2 பேருக்கு என்னாச்சு? அப்பா சொன்னதுக்கு ஏன் பதில் பேச மாட்டேங்கிறீங்க? அப்பா சொன்னது உங்களுக்கு பிடிக்கலையாப்பா? ஐயோ அம்மா, எங்களுக்கு பிடிக்கலன்னு எதுவும் இல்லம்மா. அப்பாக்கு தோணுனது எங்களுக்கு தோணாம போச்சுன்னு எங்களுக்கு வருத்தமா இருக்குமா. அப்பா, ஆனா ஜெய்வேல் கல்யாணத்துக்கு என்னால ஆனான்னு இழுக்கிற? அப்பா, ஜெய்வேலு கல்யாணத்துக்கு எங்களால இப்போ பணம் அரேஞ்ச் பண்ண முடியாது போல இருக்குப்பா. என்னப்பா சொல்ற? ஏன், என்னாச்சு? ஆமாப்பா, நீங்க கொடுத்த பணம் மொத்தத்தையும் வான்கோழி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா இப்போ நம்ம அர்ஜென்ட்டுக்கு பணம் கிடைக்கிற மாதிரி இல்லப்பா. சரி, நீ விடு. அதான் முத்துவேல் இருக்கான்ல. அப்பா, அந்த பணம் அது என்னல அவனையும் வான்கோழி பிசினஸ்ல சேர்த்துட்டியா? இல்லப்பா, இவன் கார்மெண்ட்ஸ் செகண்ட் யூனிட் ஆரம்பிச்சிருக்கான்ல, அதுல இன்வெஸ்ட் பண்ணது இன்னும் ரிட்டர்ன் வரல. அதுதான் சொல்ல வந்தோம். என்னப்பா 2 பேரும் இப்படி பண்ணிட்டீங்க?
உங்களை நம்பித்தானே இந்த கல்யாணத்தை. தங்கா விடு, பிசினஸ்னா அப்படித்தான் இருக்கும். ஏல பணத்துக்கெல்லாம் நீங்க கஷ்டப்பட வேண்டாம், அதை நான் ஏற்பாடு பண்ணி. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நான் எப்படியாவது வான்கோழி பிசினஸ் ஓனரை பார்த்து பணத்துக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்றேன். இவன் பங்கையும் நானே சேர்த்து கொடுத்துறேன். அதான் ஒண்ணு வேணாங்கிறல்ல. வாங்க. சார், எங்களுக்கு கமிஷனர் அனுப்பி வச்சாரு சார். கமிஷனர்? ஆமா சார். என்ன விஷயம்? ஏற்கனவே உங்க பொண்ணோட நிச்சயதார்த்தத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு சார். அது திரும்பவும் உங்க பையன் கல்யாணத்துல வரக்கூடாதுன்னு கமிஷன் நினைக்கிறாரு. அதுக்காக என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யலான்னு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்காக வந்திருக்கோம் சார். சார், மண்டபம் வீடுன்னு எங்கெங்க எத்தனை செக்யூரிட்டி போடணும்னு சொன்னீங்கன்னா இன்ஸ்பெக்டர் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் சார். உங்க கமிஷனருக்கு நான் நன்றி சொன்னேன்னு சொல்லுங்க. எனக்கு எந்த செக்யூரிட்டியும் தேவையில்லை. ஸ்டேஷன்ல இருந்து போன் சார், பேசிட்டு வந்தேன். யாரு புதுசா? ஆமாங்க சார், இப்பதான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காரு. பேரு பன்னீர்செல்வம் சார். ஓஹோ, நான் தான் பேசுறேன். ஆமா.